வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியை வீடு புகுந்து தூக்கிய அமலாக்கத்துறை. என்ன காரணத்திற்காக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியை வீடு புகுந்து தூக்கியிருக்கிறாங்க அமலாக்கத்துறை? இதை பற்றின தகவல். இது உண்மை தகவலா, இல்லை வதந்திகள் பரப்பும் எதிர்க்கட்சியினால் பரப்பப்படும் வதந்திகள் நியூஸா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படி என்ன தப்பு செய்து விட்டார் உதயநிதி அவர்கள்? இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். அதற்கான காரணம் என்ன? இதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் எல்லாரும் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல் கூட சொல்லலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே திமுகவில் பல துறை அமைச்சர்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்னாபின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வரிசையில் சற்று முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியை வீடு புகுந்து தூக்கிய அமலாக்கத்துறை. என்ன காரணம், எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, 60,000 கோடி ஊழல் வழக்கில் பார்த்தீங்கன்னாக்க அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்னாபின்னமாகும் அடுத்த திமுகவின் பெரும் புள்ளி, முக்கிய புள்ளி உதயநிதி அவர்களை வீடு புகுந்து தூக்கியிருக்கிறாங்க அமலாக்கத்துறை அப்படின்றத நியூஸ் பார்த்தீங்கன்னாக்க பரவலாக பரவி வருகிறது. இது உண்மை தகவலா, இல்லை எதிர்க்கட்சியினால் பரப்பப்படும் ஒரு வதந்திகள் நியூஸ் அப்படின்னு நம்ம தெளிவாக விசாரிக்கும் போது இது 100 முழுக்க பார்த்தீங்கன்னாக்க 80% பார்த்தீங்கன்னாக்க இது வதந்திகள் மட்டுமேன்றதை தெளிவாக உறுதிப்படுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உதயநிதியும் வரும் காலங்களில் கண்டிப்பாக சர்ச்சைகளில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தற்போதைக்கு எந்த விதமான சர்ச்சையிலும் அவர் சிக்கவில்லை. அவருக்கு எந்த விதமான எதிரான ஆதாரங்களும் கிடைக்கப்படவில்லை. 60,000 கோடி மோசடி வழக்கில் அவர் எந்த விதமான சர்ச்சையிலும் சிக்கவில்லை. உதயநிதியை வீடு புகுந்தும் அமலாக்கத்துறை தூக்கவில்லை. இது எதிர்க்கட்சியினால் பரப்பப்படும் ஒரு வதந்திகள் நியூஸ் மட்டுமேன்றதில் இந்த இடத்துல நம்ம தெளிவாக உறுதிப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் உண்மை நியூஸ் ஒரு சில இருக்கிறது, ஒரு சில இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்னாபின்னமான அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க செந்தில் பாலாஜி அவர்கள், ஏவா வேலு, ஜெகத் ரட்சகன், முன்னாள் அமைச்சரான பொன்முடி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க 2 நாளைக்கு முன்னாடி சர்ச்சையில் சிக்கினார் முன்னாள் அமைச்சரான அமைச்சராக இருக்கும் துரைமுருகன் அவர்கள் சிக்கியிருந்தார். இது எல்லாமே உண்மைதான். ஆனால் உதயநிதி கைதானது பொய். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் தொடர்ச்சி பார்க்கலாம். தேங்க்யூ, வெல்கம்.